ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடி நேச்சர். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூச திருநாளில் நம்ம என்ன செய்தால் என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்ல போறோம். அதனால வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே ஆல் இன் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மொபைல் கூட நோட்டிஃபிகேஷன் வரும். ஏதேனும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். தைப்பூச திருநாளும் அதன் சிறப்பும் என்ன அப்படின்றத தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஸோ முருகனுக்கு உகந்த நாள் தைப்பூச திருநாள். தைப்பூசம் என்பது உலகமெங்கும் வாழும் தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வரும் ஒரு விழாவாகும். தை மாதம் தமிழர்களுக்கு புனிதமான மாதமாகும். தைப்பூசத்தின் சிறப்புகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். தைப்பூச நாளில் வள்ளலார் முக்தி அடைந்தார், இறைவன் ஒளிமயமானவர் என்பதை உணர்த்தும் வகையிலேயே தைப்பூச திருநாளில் ஜோதி தரிசனம் நடைபெறுகிறது. சிவபெருமான் உமாதேவியுடன் சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் ஆடி தரிசனம் அளித்த நாள் தைப்பூசம் என்பர். தைப்பூச தினத்தன்று அடியார்கள் காவடி எடுத்தல், கற்பூரச் சட்டி எடுத்தல் போன்ற நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவார்கள். ஸோ கற்பூரச் சட்டி, தீச்சட்டி இந்த மாதிரி எல்லாம் நேர்த்தி கடன் வச்சு அந்த நாள்ல எடுப்பாங்க. நேர்த்தி கடன்கள் எல்லாம் தீர்ப்பாங்க. இந்த நாளில் அறுபடை வீடுகள் உள்ளிட்ட அனைத்து முருகன் கோவில்களிலும் எல்லா சிவன் கோவில்களிலும் திருவிழாக்கள் போல் நடைபெறுகின்றன. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். தைப்பூசத்தன்று என்னென்னலாம் விசேஷங்கள் நடக்குது அப்படின்ட்டு தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு டீட்டெயிலா தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, இயற்கையை வழிபடும் பாரம்பரியத்தின் ஒரு வெளிப்பாட்டை விளக்கும் தினமாகவும் தைப்பூச பெருமை பெறுகின்றது. தேவர்களின் குருவாக கொள்ளப்படும் பிரகஸ்பதி குரு பகவான் பூச நட்சத்திரத்தின் தேவதையாக கொள்ளப்படுகின்றார். இவர் அறிவின் தேவதையாகவும் போற்றப்படுகின்றார். ஆகிய முனிவர்கள் இருவருக்கும் சிவபெருமானாகிய நடராஜ பெருமான் சிவதாண்டவம் ஆடி காணும்படி செய்த நாளாகவும் தைப்பூசம் விளங்குகின்றது. இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களில் எவ்வளவு பேருக்கு தெரியும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அத்துடன் வாயு பகவானும் வர்ண பகவானும் அக்னி பகவானும் சிவபிரானின் அதீத சக்தியை உணர்ந்த நாளாகவும் இந்நாள் போற்றப்படுகின்றது. அதாவது இயற்கையை கட்டுப்படுத்தும் சக்தியாக இறைவனே உள்ளமையை உணர்த்தப்பட்ட புண்ணிய நாள் தான் இந்த தைப்பூச நன்னாளாகும். என்ன இது என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ நம்மளும் நம்ம கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம முருகப்பெருமான தைப்பூசத்தன்று என்ன விஷயங்களுக்காக இந்த அவதாரம் எடுத்திருக்காங்க, இந்த தைப்பூச திருநாள் எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப கிருத்திகை வழிபாடு நம்ம செய்யறோம். தை கிருத்திகை இல்லை எந்த ஒரு கிருத்திகையா இருந்தாலும் நம்ம வழிபடுறோம். ஸோ தைப்பூசம் அப்படின்றதும் நம்மளுக்கு ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. ஸோ அதுக்காக தான் அதோட புராண கதை மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறோம். ஸோ நம்ம வீடியோ பார்க்குற மூலியமா உங்களுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லோரும் புக்ஸ் எல்லாம் படிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. இந்த மாதிரி நம்ம மொபைலில் பார்க்குறதோ இல்லை டிவியில் பார்க்குறதோ பார்த்தா தான் நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும், ஷேர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தைப்பூச திருநாளில் தொட்டதெல்லாம் தொடங்கும் முருகப்பெருமானை வழிபடுங்கள் அப்படின்றத மட்டும் நம்ம சொன்னா மட்டும் போதாது. அதை நம்ம நிறைய எப்படி சொல்றது, நம்ம நடைமுறையிலையும் அதை பயன்படுத்தினால் மட்டும்தான் நம்மளுக்கு நடக்கும் கண்டிப்பாக. அதாவது இந்த தைப்பூசத்தன்று என்னென்னலாம் செய்வார்கள் அப்படின்றத சொல்றேன். ஆறுமுக பெருமானின் அருளை அடைவதற்கு தைப்பூசம் உகந்த நாள். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலும் முருகன் அடியார்கள் பலர் பாத யாத்திரையாக சென்று தைப்பூசத்தன்று முருகனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்யும் வழக்கத்தை கொண்டுள்ளனர். ஸோ நிறைய பேர் முருகனை தரிசிக்கவே பாத யாத்திரை போய் அவங்களுடைய நேர்த்திக்கடன் எல்லாம் நிறைவேற்றி அவரை தரிசித்துட்டு தான் வருவாங்க. ஸோ நம்மளும் முடிஞ்சால் பாத யாத்திரையாக போகலாம். இல்லை முருகனை நினைத்து நம்ம வீட்டில் வழிபட்டாலும் நல்லதுதான். பக்கத்துல இருக்க கோயிலுங்களுக்கு சென்று கூட நம்ம பூஜை பண்ணி வழிபடலாம். பர்டிகுலரா என்னென்ன நல்ல விஷயங்கள் இந்த தைப்பூசத்தன்று செய்வாங்க அப்படின்றதையும் சொல்றேன். தைப்பூச திருநாளில் தொட்டதெல்லாம் தொடங்கும் என்பது பழமொழியாக அமைவதால் ஏடு தொடக்கம், புதிர் எடுத்தல், புதி துண்ணல், பெண் குழந்தைக்கு காது குத்துதல், மூக்கு குத்துதல், திருமண பேச்சுகள் ஆரம்பித்தல், ஒப்பந்தங்கள் செய்தல், நம்ம ஏதாவது ஒரு இடம் வீடு இந்த மாதிரி வாங்குறோம் அப்படின்னா அதுக்கான நம்ம அட்வான்ஸ் பண்றதோ இல்லை புதுசா வாங்குறோம் அப்படின்னாலும் நிச்சயதார்த்தம் தொடக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நற்செயல்கள் செய்யக்கூடிய நாள் ரொம்பவே விசேஷமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் தான்.
இது போன்ற நற்செயல்கள் மேற்கொள்கின்றனர் அந்த காலத்துல இருந்தே பெரியவங்க. ஸோ நம்ம வந்து தைப்பூசத்துல வந்து நல்ல விஷயங்கள் வந்து கண்டிப்பா தாராளமா வந்து தொடங்கலாம். தைப்பூச விரத முறைகள் என்ன அப்படின்றதையும் நம்ம இந்த பதிவுல பார்த்துடலாம். தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு திருநீர் ருத்ராட்சம் அணிந்து சிவபெருமானை வழிபட்டு பின்பு தேவாரம் திருவாசகம் போன்றவற்றை பாராயணம் செய்ய வேண்டும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாடல்களை வந்து நீங்க வந்து துதித்து பாடலாம். தைப்பூசத்தன்று உணவு உண்ணாமல் 3 வேளைகளும் பால் பழம் சாப்பிடலாம். முருகப்பெருமானுக்கு உகந்த தைப்பூச விரதத்தை கடைபிடித்தால் வறுமை நீங்கி செல்வம் செழிப்பு ஏற்படும், துன்பங்கள் நீங்கி இன்பம் பெருகும். ஸோ அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த தைப்பூசத்துல வந்து 3 வேளையும் நீங்க வந்து உபவாசம் இருந்தால், அதாவது முடியல எதுவுமே சாப்பிடாம இருக்க முடியாதவர்கள் வந்து பால் பழம் வந்து சாப்பிட்டுட்டு அந்த விரதத்தை வந்து முடிக்கலாம். ஸோ அப்படி நீங்க வந்து விரத முறைகள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில இருக்க துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீர்ந்து இன்பங்கள் மட்டும்தான் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகமே சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, சஷ்டி கவசம் சண்முக கவசம் திருப்புகழ் போன்ற பாடல்களை அன்றாட பாராயணம் செய்து தைப்பூசத்தன்று பழனி முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்து விரதத்தையும் முடிக்கலாம். நீங்க வந்து இப்படியும் செய்யலாம். ஸோ உங்களுக்கு தெரிந்தவாறு நம்ம முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த தைப்பூச திருநாளை வந்து எப்பொழுதுமே மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம தைப்பூசத்தன்று என்ன செய்தால் என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். ஸோ தைப்பூசத்து திருநாளில் தொட்டதெல்லாம் துலங்கும் முருகப்பெருமானை வணங்குங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல விஷயங்களே நடக்கும், கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீர்ந்து போயிடும், கடன்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாமே வந்து தீர்ந்துடும் முருகனை நினைத்து நீங்கள் வழிபடும் பொழுது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதேனும் டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, கூட ஆல் இன் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ மொபைலுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏதேனும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.